CO2 அளவு அதிகரிக்கும் போது O2 தெவிட்டு நிலை வளைவு வலப்புறமாக தள்ளப்படுவது. CO2 அளவு அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் தெவிட்டு நிலை வளைவு வலப்புறமாக தள்ளப்படுவது. ஆப்ஷன் 3 போர் விளைவு. ஆப்ஷன் 3 போர் விளைவு. நம்பர் 2, அதிக அளவு அமிலத்தன்மை ஹீமோகுளோபினின் ஆக்சிஜன் ஏற்புத்தன்மையை குறைக்கிறது என்பதை கண்டறிந்தவர். ஆப்ஷன் 2 போர். அதை தான் நம்ம போர் விளைவு அப்படின்னு சொல்றோம். நம்பர் 3, ஆக்சிஜன் தெவிட்டு நிலை வளைவு என்ன வடிவில் இருக்கின்றன? ஆக்சிஜன் தெவிட்டு நிலை வளைவு என்ன வடிவில் இருக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் 1 சிக்மாய்டு, அதாவது எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும் சிக்மாய்டு. நம்பர் 4, குறிப்பிட்ட ஆக்சிஜன் அழுத்தத்தில் 100% நிறை செறிவு அடைந்து விடுதல். குறிப்பிட்ட ஆக்சிஜன் அழுத்தத்தில் 100% நிறை செறிவை அடைந்து விடுதல். ஆப்ஷன் 1 ஆக்சிஜன் தெவிட்டு நிலை. ஆக்சிஜன் தெவிட்டு நிலை. நம்பர் 5, இரத்தத்தின் இயல்பான pH எவ்வளவு? இரத்தத்தின் இயல்பான pH எவ்வளவு? ஆப்ஷன் 2 7.4. ஆன்சர் ஆப்ஷன் 2 7.4. நம்பர் 6, ஹீமின் அமைப்பு ஒரு டேஸ் வட்டம் அமைப்புடையது. ஹீம் ஒரு டேஸ் வட்ட அமைப்புடையது. ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2 பார்பைரின். பார்பைரின். நம்பர் 7, HMP பாதை மாற்றத்தில் மொத்தம் எத்தனை படிநிலைகள் காணப்படுகின்றன? HMP பாதை மாற்றத்தில் மொத்தம் எத்தனை படிநிலைகள் காணப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் 2 8. 8 படிநிலைகள் காணப்படுகின்றன. நம்பர் 8, HMP பாதை மாற்றத்தில் ஆக்சிகரண வினைகள் எத்தனை? HMP பாதை மாற்றத்தில் ஆக்சிகரண வினைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் 4 5. ஆப்ஷன் 4 5. நம்பர் 9, HMP பாதை மாற்றத்தில் ஆக்சிகரணம் அல்லாத வினைகள் எத்தனை? HMP பாதை மாற்றத்தில் ஆக்சிகரணம் அல்லாத வினைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் 1 3. ஆப்ஷன் 1 3 சரியான விடை. நம்பர் 10, HMP பாதை மாற்றத்தில் மொத்தம் எத்தனை ஏடிபிக்கள் கிடைக்கின்றன? HMP பாதை மாற்றத்தில் மொத்தம் எத்தனை ஏடிபிக்கள் கிடைக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் 2 35. ஆன்சர் ஆப்ஷன் 2 35. 36 கிடைக்கும், அதில் 1 லாஸ் ஆகி 35. சிட்ரிக் அமில சுழற்சி எந்த ஆண்டு விளக்கப்பட்டது? சிட்ரிக் அமில சுழற்சி எந்த ஆண்டு விளக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் 2 1937. 1937. நம்பர் 12, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரிகள் யாவை? நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரிகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும், அதாவது ரைசோபியம், அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம். ஸோ ஆப்ஷன் 4 அனைத்தும் வந்து சரியான ஆன்சர். நம்பர் 13th ஒன், பாலூட்டிகளின் கல்லீரல் செல்களில் மைட்டோகாண்ட்ரியாவில் டேஷ் காணப்படுகிறது. பாலூட்டிகளின் கல்லீரல் செல்களின் மைட்டோகாண்ட்ரியாவில் டேஷ் காணப்படுகிறது. ஆப்ஷன் 3 கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் என்சைம். கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ். நம்பர் 14th ஒன், இரத்த குழல்கள் மற்றும் வரியற்ற தசைகளில் சுருக்கத்தை தூண்டிவிடுவது எது? இரத்த நுண்குழல்கள் மற்றும் வரியற்ற தசைகளில் சுருக்கத்தை தூண்டிவிடுவது ஆப்ஷன் 1 செரட்டோனின். ஆப்ஷன் 1 செரட்டோனின். நம்பர் 15th ஒன், இரத்த நுண்குழல்கள் விரிவடைய வைக்கும் பொருள். இரத்த நுண்குழல்கள் விரிவடைய வைக்கும் பொருள் ஆப்ஷன் 4 ஹிஸ்டமைன். ஆப்ஷன் 4 ஹிஸ்டமைன். சுருக்கம் அப்படின்னா செரட்டோனின், விரிவடைகிறதுனா ஹிஸ்டமின். நம்பர் 16th ஒன், ஆர்னித்தைன் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆர்னித்தைன் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் 3 கல்லீரல். ஆன்சர் ஆப்ஷன் 3 கல்லீரல். நம்பர் 17th ஒன், பீட்டா ஆக்சிடேஷன் எத்தனை படிநிலைகளில் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது? பீட்டா ஆக்சிடேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை படிநிலைகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் 2 5. ஆப்ஷன் 2 5 ஸ்டெப்ஸில் வந்து நடக்குது. 18th லாஸ்ட் ஒன் கொஸ்டின், குருதியில் கொழுப்பு அமிலங்களை அதிகரிக்க செய்வது எது? குருதியில் கொழுப்பு அமிலங்களை அதிகரிக்க செய்வது ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்ரினலின். ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்ரினலின்.
Like, share, subscribe and comment it. Thank you.